ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நவம்பருக்கான அரிசியை இந்த மாதமே பெறலாம். ஸோ எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிகழாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிக அளவில் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். நார்த் ஈஸ்ட் மன்சூன் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் அப்போ சன்னுடைய அப்பேரண்ட் மூமெண்ட் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஹீட் ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறதுனால காற்று வந்து சூடாகி சீக்கிரம் ரைஸ் ஆகும்போது அங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நார்த் பகுதியில் வந்து உருவாகும். ஸோ இதை வந்து நிரப்புவதற்காக ஈக்குவேட்டரில் இங்கே இருக்கக்கூடிய அந்த சவுத் ஈஸ்ட் வென்ஸ் வந்து நார்த்தை பார்த்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போதான் அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் கடல்லிருந்து ஈரப்பதத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு இந்த காற்று வந்து மூவ்மெண்ட் ஆகுறதுனால தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு எல்லாமே மழை வந்து அதிக அளவில் கிடைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மன்சூனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரும்போது சன்னுடைய அந்த அப்பேரண்ட் மூவ்மெண்ட் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானை பார்த்து இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பே ஆஃப் பெங்கால் இந்த கடலில் வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும். நார்த்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு டெம்பரேச்சர் தான் இருக்கும். அப்போது குறைந்த அளவு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் காற்றும், அதிக அளவில் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லோ ப்ரெஷரும் வந்து உருவாகும். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரெஷரை நிரப்புவதற்காக இப்போ நார்த்திலிருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ போன காற்று வந்து திரும்ப வரும்போது அரபிக்கடல்லேருந்து ஈரப்பதத்தை எடுத்துட்டு மூவ்மெண்ட் ஆகி வர்றதுனால தான் கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள், குறிப்பாக சொல்ல போனால் ஆந்திர பிரதேசம் அப்புறம் தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்து அதிகப்படியான மழை கிடைக்கும். ஸோ அந்த மழை வந்து இயல்பான மழையை விட இந்த வருடம் வந்து அதிக அளவில் வந்து கணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுனால தான் நவம்பருக்கான அரிசியை வந்து இந்த மாதமே பெறலாம் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. காற்றில் கரியமில வாயு அளவு புதிய உச்சம் ஐநா. ஸோ யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாடுகளின் கூட்டமைப்பு தான் யுனைடெட் நேஷன். ஸோ இது 1945 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி தான் வேர்ல்டு மெட்டோராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வேர்ல்டு மெட்டோராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து உலக அளவில் வானிலைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வேர்ல்டு மெட்டோராலஜிக்கல் கன்வென்ஷன் வந்து 1947 வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1950 வந்து அஃபிஷியலாக இந்த வேர்ல்டு மெட்டோராலஜிக்கல் ஆர்கனைசேஷனை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸுடைய அளவு இதை எல்லாமே எவாலுவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து அதிகமாகும் போது மனிதனுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறும். அதற்காக தான் இவங்க எவாலுவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ இந்த கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது 1957 தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1960 கம்பேர் பண்ணும்போது அந்த கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு 3 மடங்கு அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லும்போது வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதிலிருந்து அதிக அளவு இந்த கரியமில வாயு வந்து வெளியிடும் போது அது அந்த அட்மாஸ்பியரில் தான் அப்படியே செட்டில் ஆகியிருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாமல் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்களும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த அறிக்கையை தராங்க அப்படின்னா இந்த கேஸஸ் அந்த அட்மாஸ்பியரில் அதிகமாகும் போது இந்த கேஸஸுக்கு வந்து அந்த ஹீட் ரேடியேஷனை ட்ராப் பண்ணி வைத்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து அதிகம். வைக்கும்போது உலக அளவில் என்ன ஆகும், வெப்பமயமாதல் ஆகும்போது மனிதர்களுக்கு அதிகப்படியான நோய்கள், அது மட்டும் இல்லாமல் கிளேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து ரிவர்ஸை வந்து தரக்கூடிய ரிவர்ஸ் அதிலிருந்து தான் உருவாகும். ஸோ இந்த வெப்பம் அதிகமாகும் போது அந்த கிளேஷியஸ் வந்து உருகி அதிக அளவில் வந்து கடல் மட்டம் அதிகமாகி கண்டங்கள் வந்து மூழ்கிறதுக்குள்ள அபாயம் கூட இருக்குது. அதனால தான் இதை என்ன பண்ணுறாங்கன்னா கணிச்சு இதற்கான அந்த தீர்வுகளை எடுக்கிறதுக்காக தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா
குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து கவர் ஆகும். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் மார்ச் முதல் பெரிய கப்பல்களை கையாளும் வசதி. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் வந்து யூனிட் 2ல் ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவை எடுத்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் துறைமுகங்கள் வந்து 13, அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட மைனர் துறைமுகங்கள் இருக்குது. மேஜர் துறைமுகம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் கீழே வரும். மைனர் போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரும். ஸோ மேஜர் போர்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்ட்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு, மர்மயாகோ, நியூ மங்களூர், கொச்சின், போர்ட் பிளேயர், சென்னை, எண்ணூர், வஉசி, சிதம்பரனார், அதே மாதிரி விசாகப்பட்டினம், பாரதீப், ஹால்டியா. ஸோ இந்த 13மே வந்து மேஜர் போர்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மேஜர் போர்ட்டு தான் இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கப்பல்களை வந்து கையாளும் வசதிக்கு ஏற்றவாறு 153 மீட்டராக உள்ள கப்பல் நுழைவாயில் பகுதியை வந்து 230 மீட்டராக அகலப்படுத்தும் பணி வந்து நடைபெறுகிறது. ஸோ இந்த மாதத்தில் 27லேருந்து 31ஆம் தேதி வரை மும்பையில் வந்து கடல்சார் வாரம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதற்காக 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இங்கு பங்கேற்கின்றனர். கடல்சார் தொழில்நுட்பங்களை கண்காட்சியாக வைக்கின்றனர். இந்திய கடல்சார் வர்த்தகம், கப்பல் போக்குவரத்தால் ஏற்படும் மாசு குறைப்பது, கடல்சார் வர்த்தகத்தில் பெண்களின் பங்களிப்பு தொடர்பான கருத்தரங்குகள் வந்து இங்கே நடைபெறும். அதே மாதிரி கடல்சார் துறையில் சிறப்பாக செயல்படுவோரை கௌரவிக்கும் வகையில் சாகர் ரத்னா விருதுகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு இல்லம் திட்டம் வாரந்தோறும் கடன் வழங்கும் முகாம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் ப்ராப்பர்ட்டியில் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிராமப்புற ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவை வந்து நனவாக்குறதுக்காக கொடுக்கப்படும் ஒரு திட்டம் தான் இந்த கனவு இல்ல திட்டம். இதில் வந்து 8 லட்சம் மக்களுக்கு வந்து கனவு இல்லத்தை வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய இலக்கு பார்த்திங்கன்னா 2030க்குள்ளாடி தமிழ்நாடை வந்து கூரை இல்லாத தமிழ்நாடாக உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ முதல் கட்டமாக 2024-25க்கு வந்து 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மானியமாக 3.5 லட்சம் வந்து கவர்மெண்ட் வந்து கிராமப்புற ஏழை மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடுகளின் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதற்காக தான் வாரந்தோறும் வந்து கடன் வழங்கும் முகாமை வந்து அமைச்சிருக்காங்க. ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினர் பதவி 7வது முறையாக இந்தியா தேர்வு. ஸோ யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இதில் பார்த்தீங்கன்னா 47 மெம்பர்ஸ் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து இருப்பாங்க. இவங்களை எலெக்ட் பண்ணக்கூடியவங்க யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஜெனரல் அசம்பிளி, அதாவது எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து யுனைடெட் நேஷனில் வந்து இணைந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா உலகம் முழுவதும் மனித உரிமைகளை வந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய 47 மெம்பர் கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவை இந்த வருடம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெம்பர் கண்ட்ரீஸுக்கான அந்த இடங்களை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு 13 இடங்கள், ஏஷியா பெசிபிக்கு வந்து 13 இடங்கள், ஈஸ்ட் யூரோப் கண்ட்ரீஸுக்கு 6 இடங்கள், அமெரிக்கா அண்ட் கரீபியன் 8 இடங்கள், வெஸ்ட் யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸுக்கு 7 இடங்கள். அப்படி தான் வருடம் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து மெம்பர் பதவிகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து 2006 தான் தொடங்கப்பட்டிருக்கும். தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியா அதனுடைய மெம்பராக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் கான்சிக்யூட்டிவாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் வந்து மெம்பராக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் 2011, 18 மற்றும் 2025ஆம் ஆண்டு வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மெம்பர் பதவியில் இந்தியா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ மறுபடியும் 2026 வந்து இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 டைம்ஸ் மெம்பராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து 7th டைம் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை வந்து மெம்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம்
இனி வரக்கூடிய அந்த 3 ஆண்டுகள்ல மனித உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கங்களுக்காக இந்தியா வந்து செயலாற்றும். அதற்காக தான் மெம்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். 94வது பிறந்த நாள் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல எமினன்ட் குரூப் 1 மெயின்ஸில் எமினன்ட் பர்சனாலிட்டிஸு கீழே கவர் ஆகும். ஸோ அப்துல் கலாமினுடைய நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு பாராட்டப்படுகிறார். அதே மாதிரி இந்தியாவின் 11 குடியரசுத் தலைவராக 2002லிருந்து 2007 வரைக்கும் பதவி வகித்தார். அதே மாதிரி இவருடைய புக்ஸ் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ். ஸோ இவருக்கு கிடைத்த விருதுகள் பாரத ரத்னா, நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா 1997ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்து மிகப்பெரிய விருதான பத்ம பியூஷன் வந்து 1990, பத்ம பியூஷன் 1981ஆம் ஆண்டு வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. துப்பாக்கியில் இரவிலும் குறிவைக்கும் கருவிகள் ரூபாய் 659 கோடியில் கொள்முதல். ஸோ இந்த எந்தெந்த உள்நாட்டு நிறுவனங்களிலிருந்து இதை கொள்முதல் பண்ண போகிறாங்க அப்படின்னா MKU மெட்ஃபிட் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனங்களுடன் இணைந்து தான் இந்த கருவிகளை வந்து தயாரித்து வழங்க இருக்கின்றன. ஸோ இந்த கருவிகளை வந்து ஷிக் 716 துப்பாக்கியில் இணைத்து தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கருவியை பயன்படுத்துவதன் மூலம் இரவு நேரத்திலும் குறி தவறாமல் 500 மீட்டர் வரை இந்த இலக்குகளை என்ன பண்ண முடியும்னா தாக்க முடியும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 3ல டிஃபென்ஸ் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன் கீழே வந்து கவர் ஆகும். ஸோ இந்த எந்த திட்டத்தின் கீழ் இந்த உள்நாட்டிலே இதை கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா 2016ல் பை இந்தியன் IDDM கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இண்டிஜினியஸ்லி டிசைன்டு டெவலப்டு மேனுஃபேக்சர்ட் கேட்டகரி. அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களை, பாதுகாப்பு தளவாடங்களை வந்து உள்நாட்டிலேயே 59% மேல் உற்பத்தி பண்ண வேண்டும். அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இப்போ இந்த குறிவைக்கும் கருவிகளை வந்து உள்நாட்டிலேயே உள்நாட்டு நிறுவனங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மற்றொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உள்நாட்டிலே இதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதனுடைய உதிரி பாகங்கள் MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து வாங்கும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய தொழில் வந்து லாபகரமாக அமையும். அதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க.